அவன் யார் தேசத்தை என்னுடைய தேசபக்தியை அளப்பதற்கு அவன் யார்? நான் காந்தியை பின்பற்றுகிறவன், இந்தியாவை நேசிக்கின்றவன். ஆனால் தமிழ்தாய் என்பதும் தமிழ் மண் என்பதும் தான் என்னுடைய முதல் அடிப்படை. ஏனென்றால் இவையெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டுத்தான் இந்தியா உருவானது. இயற்கையில் உருவான நாடு இல்லை இந்தியா. வெள்ளைக்காரன் சேர்த்து வைத்து உருவாக்கிய நாடு. ஆகவே அந்த நாடு இன்றைய உலகப் போக்கில் பெரிய நாடாக இருப்பதில் உள்ள வசதி கருதியும் நதி நீரை பகிர்ந்து கொள்ளலாம். தரமாட்டேன் என்கிறாயே. பாரதி 3 சொல்லி ஏமாற்றினான். நம்மை ஏமாற்றவில்லை, சரியாகத்தான் சொன்னான். பாரத மாதாவை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். பெரிய சந்தை ஏற்படும். காசி நகர்ப்புறத்து அந்த கன்னடத்திற்கு மாற்றிக்கொள்வோம், சந்தையிலே யானை தந்தத்திற்கு மாற்றிக்கொள்வோம் தங்கத்திற்கு என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்புறம் சொல்லுதான், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்லுவான். ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், கங்கையில் தண்ணீர் நிறைய ஓடி போய் கடலில் வீணாகிறது. அதையெல்லாம் திருப்பி வறண்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் நாம் வாழ மாட்டோமா இருக்கு. ஆகா, ரொம்ப நல்ல கருத்து, ரொம்ப சிறந்த கருத்து. தமிழ்நாடு தனியாகவே இருக்கக்கூடாது. தனியாக இருந்திருந்தால் கூட, விடுதலை கிடைத்திருந்தால் கூட அவனோடு சேர்த்து நதி நீரை பெறுவோம். கிருஷ்ணாவும் பிரம்மபுத்திராவும் வரமாட்டேங்கிறதே, வீணாக கடலில் போய் கலக்கிறதே. இந்த நதிநீரை இணைப்பதற்கு கொஞ்சமாவது முயற்சி செய்கிறீர்களா? ஆக வேண்டிய காரியங்களெல்லாம் சில 1000 ஆண்டுகளுக்கு இந்த நாடு வாழும். ஒரு கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனமாக ஆகியிருக்கும். பாரதி சிறந்த கவிஞன். அவனுக்கு மேல் ஆற்றலாக பாட்டு எழுதுகின்றவனும் அவனுக்கு மேல் நேர்மையான கவிஞனும் ஒரு நூற்றாண்டில் கிடையாது. நான் அதை குறைவாக சொல்கிறேன். ரொம்ப நேர்மையானவன், நெருப்பு போல் நேர்மையானவன். ஆனால் அவனும் அடிப்படையில் பிராமணன். ஆகவே இந்துத்துவம், பாரத் மாதா, விவேகானந்தர், நிவேதிதா என்று தான் அவன் நிற்க முடியும். நான் இப்படித்தான் இருக்க முடியும். கணியன் பூங்கொன்றன், திருவள்ளுவன், சங்க இலக்கியம், அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் என்று தான் நான் நிற்க முடியும்.